நீங்க 5 ஜெனரேஷன்ல பார்க்கணுன்றத வந்து ஸ்ட்ராங்கா நம்புங்க. ஸ்ட்ராங்கா நம்புனீங்க அப்படின்னா, இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்குமே சொல்றேன் நானு. எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அவர் கோச் அவர்கிட்ட மைக் குடுங்க. கோச் யார் கோச்? அவர்கிட்ட குடுங்க. இவங்கள ஹேண்டில் பண்றது உங்களுக்கு எப்படி இருந்தது? குட் மார்னிங் சார். என்னோட பேர் ஐயப்பன். நான் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 days வரும்போது 2 days காம்ப்ளிமெண்ட் கொடுத்தோம். ஆனா அவங்கள விட பாத்தீங்கன்னா இவருக்கு தான் ஹெல்த் இஷ்யூ வந்து நிறைய இருந்துச்சு. இப்போ நான் எடுங்க ஒரு 10 days மட்டும் எடுத்து பாருங்க அப்படின்னா, இல்ல சார் எனக்கு வந்து பையன் வந்து சஜஷன் எல்லாம் நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன் அப்படிங்கும்போது சாப்பாட்டுடைய கண்ட்ரோலே பாத்தீங்கன்னா நான் நம்ம ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அளந்து சாப்பிட்டவங்களுடைய இதை நான் பார்த்ததே கிடையாது. அப்ப இவர் சொல்றது என்னன்னா, சாப்பாடு வந்து குவான்டிட்டியில வந்து அளந்துதான் வந்து டாக்டர் அப்படி சொல்லியிருக்காரு. அதனால டாக்டர் சஜஷன் இல்லாம நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்க என்னன்றத பாருன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த 2 daysல பாத்தீங்கன்னா ரிசல்ட் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க நைட்ல வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அவங்க 2வது நாளே பாத்தீங்கன்னா ஏன் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இவர் சொன்னது என்னன்னா, அவங்க நைட்ல யூரினேஷன் வந்து ஒரு 2-3 டைம் ஏற்றிருப்பாங்க. இப்ப நான் ஏஞ்சி போற அவங்க நல்லா நிம்மதியா தூங்குறாங்க அப்படின்னு அந்த மெசேஜ் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்ப சரி கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஃபுட் கண்டினியூ பண்றது பயங்கர ஸ்ட்ரகிளா தான் இருந்தது. நான் அவங்கள்ட்ட எங்க எஜுகேஷன்ல உட்கார்ந்துருந்ததுனால நம்ம சிஸ்டத்துல கனெக்ட் ஆனதால என்ன அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னா நீங்க நம்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களால ஐடியல் வீட்டு வர முடியும், கண்டிப்பா வர முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஸ்ட்ராங்கா நம்பினாங்க. நம்மளுடைய விளைவு பாத்தீங்கன்னா அவங்களும் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அவங்க பையெல்லாம் பாத்தீங்கன்னா இடையில வந்து எதுவும் வேண்டாம் போதும் நீங்க ஒரு வேளை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. சரி நீங்க உங்க என்ன தோணுது 2 வேளை எடுத்தீங்கன்னா வெயிட் குறையும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா ஒரு 2 month பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை ஷேக் தான் எடுத்தாங்க. அந்த ஒருவேளை ஷேக்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ பக்கமா அவங்க வெயிட் குறைச்சாங்க. அப்ப என்னன்னா 2 வேளை எடுத்தீங்கன்னா நீங்க சீக்கிரமா குறையும். ஏன்னா ஃபுட் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா இவரை விட பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சூப்பரா ஃபாலோ பண்ணாங்க. இது எல்லாமே அவங்க டைரக்டா சாப்பிட்ட ஃபுட் தான். அந்த ஹேண்டில் பண்ணும்போது அவங்க சொல்றது கேட்டதுனால அவங்களுக்கு ரிசல்ட் வந்து குயிக்கா எடுக்க முடிஞ்சுச்சு. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். உங்க 3 பேருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அனுப்பிச்சு விடுறேன். ஹெர்பல் லைஃப் டி-ஷர்ட். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். அவர்கிட்ட மைக் அவங்க வைஃப் என்னமா சொல்லுமா. சார் குட் மார்னிங் சார். நான் அம்பிகை பேசுறேன் சார். ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனாலும் எப்படி எடுத்துக்கலாம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போன்ல இல்ல நேர்ல வந்தாலும் அவங்க எடுத்துவாங்க. ரெக்கார்டு வந்து மெயின்டைன் பண்றது அவ்வளோ ஒரு நான் வந்துட்டாலும் அவங்க வந்த உடனே வந்து செக் பண்ணப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சாப்பிடுறது சரி, எக்ஸசைஸ் பண்றது, நீ எக்ஸசைஸ் பண்ணலப்பா நான் வந்து வாக்கிங் போனேன் அப்படின்னு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுவேன். எதுவா இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களோட ஸ்ட்ரகிள்லயும் வந்து நல்லா பண்ணாங்க சார். எப்படி சொல்றது, இந்த 60 கல்யாணம் பார்க்கக்குள்ள நம்ம பெற்ற பிள்ளைங்க வந்து பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது சார். அங்க பார்க்கக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வெரி குட், வெரி குட், சூப்பர். இதான் மகிழ்வித்து சார் வந்து ஹெல்ப் பண்ணி பாத்தீங்கன்னா 9 பேர் வந்து இப்போ வந்து ஃபுட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அவங்க மாமியாரு, அவங்க இவங்க தம்பி ஒய்ஃப், அவங்க பையன் இப்பதான் ரீசெண்டா இப்போ 5 நாளா வந்துட்டு இருக்காரு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரிலேட்டிவ் அண்ணன் பொண்ணு மருமவ அந்த மாதிரி இப்போ வந்து 9 பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். குட் ஜாப். சார் அவங்களுடைய மேரேஜோட போட்டோ வந்து ஃபேமிலி போட்டோ போட்டுருக்கு. அவங்க மேரேஜ் போட்டோ இருக்கு, அவங்க போட சொல்றாங்க. பையன், அவங்க பொண்ணு, மருமவ எல்லாரும் லாஸ்டா பிக்சர் இருந்தாரு சொல்றாங்க. அவங்க எல்லாரும் வந்துட்டாங்கன்றீங்களா? சார் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அந்த டிஃபரெண்ட் வந்து இவங்க பொண்ணு 60 கல்யாணம் பண்ணும்போது இவங்க பொண்ணு மாதிரியே எனக்கு தெரியாது. மாமியாருக்கு மருமகளுக்கும் டிஃபரெண்ட். எதுக்கு இந்த போட்டோ தூக்கி லாஸ்ட்ல போட்டு வச்சிருக்கீங்க? அப்புறம் இதுக்கு முன்னாடி போட்டோ இது வந்து இவங்க கோச் சார். இதுக்கு முன்னாடி சார் இந்தாண்ட பக்கத்துல இந்தாண்ட ஒரு பையன், நடுவில் நந்தான் லாஸ்டா இருக்குது அவங்க பெரிய பையன் சார். 2 மருமவ நடுவில் நீங்க 60 கல்யாணத்துக்கு வந்து எடுத்த போட்டோஸ் பாருங்க எப்படி சேஞ்சஸ் பாருங்க. 37 வருஷம் ஆகுதா கல்யாணம் ஆகி? சான்ஸே இல்ல. 37 வருஷம் யாரும் சொன்னா அதை நம்ப மாட்டாங்க. வெரி குட். அதான் சொல்றது. நம்ம இன்னும் உங்க ஹோல் ஃபேமிலி எப்படி இருக்கணும் அப்படின்னா, நோய் நொடி இல்லாம டாக்டர் விசிட் இல்லாம ஆரோக்கியமா இருக்கு. இதுதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்ப ஆரம்பிச்சிட்டீங்களோ அதான் மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க. மகிழ்வித்து மகிழ் சொல்லுவாங்க. எக்ஸலன்ட், வெரி குட் ஜாப். ஃபர்ஸ்ட் உங்க 2 பேருக்குமே கங்க்ராச்சுலேஷன். அதுக்கப்புறம் கோச் உங்க 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன். இது மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக தான் இந்த நியூட்ரிஷன் கிளப். அந்த ஏரியாவோட கொலசாமி நீங்க நிறைய பேரோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணீங்கன்னா அவங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே நோய் நொடி இல்லாம இருந்தாங்க அப்படின்னா அதோட பிளெஸிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 தலைமுறையை நம்ம பார்க்கலாம். புரியுதுங்களா? கங்க்ராச்சுலேஷன். நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சார் தேங்க்யூ சார். எங்க சென்டர் கூட்டு வந்த எங்க அண்ணன் பொண்ணு முத்துநாயருக்கு நம்ம வீட்டுக்காருக்கும் தேங்க்ஸ். அதே போல ஐயப்பன் சார், அம்பிகா சார், அம்பிகா மரத்துக்கும் நன்றி.
அப்புறம் சபாபதிமுத்துக்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி சார். இது வந்து நாங்க வந்த பிறகுதான் வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கு. ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு மகிழ்ச்சி நீங்க அடிக்கடி சொல்றீங்க. அதே போல உணர்வுபூர்வமா உணரணும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி உணர்ந்ததால் தான் வந்து இதுல வந்து நாங்க வந்து இப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து திரும்பவும் எல்லாருக்குமே வந்து இது கிடைக்கணும்னு நினைக்கிறோம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்க என்ன சொல்லணுமாமா? நானும் முத்துநகை சிவகுமாருக்கு நன்றி சொல்லணும் சார். ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அவங்க கூட்டு வந்து எங்களுக்கு விட்டதாலதான் அது ஃபர்ஸ்ட் வரும்போது கொஞ்சம் நம்பிக்கை இல்ல. சரி இருந்தாலும் அப்புறம் எங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. 31 வருஷம் பின்னாடி எடுத்து போயிட்டாங்க உங்களை. ஆமாங்க சார். கல்யாண போட்டோல எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி எடுத்து வந்துட்டாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க எங்களை சுத்தி இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் சண்டை போட்டாங்க. நல்லாவே இல்ல உனக்கு ஏதாவது நோயா, சுகர் இருக்கா, தைராய்டு இருக்கா, இது கேன்சர் இருக்கா வரைக்கும் கேட்டுட்டாங்க சார். அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க வேணா என் கூட வாங்க, 2 பேரும் நடந்து பார்ப்போம். நான் நேரா நடக்கிறேன், நீங்க தாங்கி தான் நடப்பீங்க அப்படின்னு. இப்படி எல்லாம் கொஞ்சம் ஒரு 3-4 மாசம் ஃபங்க்ஷனுக்கு போனாலே எனக்கு கொஞ்சம் பயமா வேற இருக்கும் சார். எல்லாம் கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நல்லா இல்ல கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்புறம் கோச்சு கிட்ட வந்து சொன்னேன், யார் எது சொன்னாலும் காதுல போட்டுக்காதீங்க, நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரிட்டு அப்புறம் எனக்கே அது ரொம்ப பிடிச்சிருச்சு சார். நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன்ட்டு அவங்க எது சொன்னாலும் அப்படிங்களா சரிங்கன்ட்டு நான் பாட்டுக்கு வந்துடுறேன் சார். எதுவும் சொல்றது இல்ல. நல்லா இருக்கு சார். எனக்கு இந்த லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி என்னுடைய கோச் ஐயப்பன் அவர்களுக்கும் அம்பிகா அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். எனக்கு இந்த சென்டர்ல வந்து சேர்த்து விட்டதுக்கு எங்க வீட்டுக்காரருக்கும் நன்றி சார். எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த என் பசங்களுக்கும் என் மருமகளுக்கும் எல்லாருக்குமே நன்றி சார். ரொம்ப நல்லா வருவீங்க. எப்பவுமே நன்றி உணர்தல் யாருக்கு இருக்கோ அவங்க வளர்ச்சி வந்துகிட்டே. அதே மாதிரி இந்த ஃபுட்டை வெளியே கொண்டுட்டு வந்த நீங்க அவரு ரவி சுந்தரம் சார் எல்லாருக்குமே நன்றி சார். இந்த ஃபுட்டை கண்டுபிடிச்ச மார்க்கிஸ் எல்லாருக்குமே நன்றி சார். இது எல்லாத்தையும் கொடுத்த கடவுளுக்கும் நன்றி சார். ஆல் தி பெஸ்ட் மா. இன்னும் நீங்க 5 தலைமுறை வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து பார்க்கணும் உங்க குழந்தைங்கள்ட்ட. ஓகேவா? ஒரே ஒரு விஷயம் நான் முக்கியமா சொல்றேன். இவங்க மேரேஜ் முடிஞ்சு அதுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து இவங்க அம்மா வந்து ஃபாலோ பண்ணாங்க. இவங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 டேஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அவங்க வந்திருந்தாங்க சென்டருக்கு. 2 டேஸ் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தோம். ஆனா அவங்க வந்து கண்டினியூ பண்ணாம இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஹெல்த்ல வந்து ப்ராப்ளம் இருந்தது. ஆனா இவங்களையே சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப கம்பெனி விட்டுட்டாங்க. இவங்களை ஃபாலோ பண்ண சொன்னேன். இப்ப அறுபதாம் கல்யாணத்துக்கு வரும்போது மேரேஜுக்கு வந்திருந்தாங்க. அந்த 2 டேஸ் முன்னாடி அந்த போட்டோ எல்லாம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா பழைய கல்யாணத்துல இருக்கும்போது எப்படி அவ்வளவு ரசிச்சு வந்து அந்த அம்மா வந்து பேசும்போது எனக்கே ஒரு பயங்கரமா கண் கலங்குச்சு. ஏன் அப்படின்னா என் பொண்ணு வந்து இந்த மாதிரிலாம் எங்க வீட்டுக்காரங்க பார்த்தது கிடையாது. இவ்வளவு ஒரு சந்தோஷமா வந்து இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ற மாதிரியே வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து பயங்கரமான ஒரு ஹாப்பியா வந்து பேசுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகேமா, ஆல் தி பெஸ்ட். உங்க எல்லாருக்கும் ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துருங்க பார்க்கலாம். 5 தலைமுறை உங்க உடம்பு பார்க்கும். உங்க உடம்பு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கோவப்படாம, டென்ஷன் ஆகாம, ஒன்லி உங்க ஹெல்த். உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஹெல்த்தை பத்தி என்ன சொல்றாங்களோ காது கொடுத்து கேட்காதீங்க. ஏன்னா இப்போ ஒரு கராத்தா மாஸ்டர் கிட்ட போனீங்கன்னா கராத்தா சொல்லி கொடுப்பாரு. அது வலிக்கும், கஷ்டமா இருக்கும். பிளாக் பெல்ட் வாங்குற வரைக்கும் நீங்க கம்முன்னு கேட்கணும். இல்ல என்னால முடியாது அப்படின்னா நீங்க போக வேண்டியதா, பிளாக் பெல்ட் கிடைக்காது. இங்க வந்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா நீச்சல் சொல்லி தரா மாதிரி, நீச்சல் கோச்சிங் எப்படி சொல்லி தருவாங்களோ அந்த மாதிரி இங்க வந்து யாரெல்லாம் உங்களுக்கு சொல்லி தராங்களோ அவங்க ஆல்ரெடி நீச்சல் பழகணும். அப்ப அவங்க சொல்றதை நீங்க கேட்டீங்கன்னா நீங்களும் நீச்சல்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆளா வரும். அடுத்தவங்க சொல்றதை கேட்கறீங்கன்னா அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல் புத்தின்னு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கா இல்ல. ஏன்னா உங்க உடம்பு வந்து உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியல. அதான் சொல் புத்தின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு இல்ல, சுய புத்தி. யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு கேட்டுட்டு திருப்பி உடம்பு கேட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவஸ்தைப்பட்டு திரும்பி வர்றதுக்கு 2 செலவு. எப்பவுமே கவனமா இருங்க. உங்க உடம்பு சொல்றதை நீங்க கேட்டீங்கன்னா உங்க உடம்பு உங்களை பத்திரமா 5 தலைமுறை போறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். உங்க உடம்பு பேசுறதை நீங்க கேட்டுக்கங்க. எப்படி எக்ஸாக்டா உடம்பு பேசுறதை நீங்க கேட்கணும்ன்றத நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நோயற்ற வாழ்வே குறையற்ற சொல்லும். நீங்க அடையறதுக்கு என் வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். பாய்.